நான் இந்த விஷயத்த அம்மா கிட்ட கூட சொல்லலக்கா. இதெல்லாம் தெரிஞ்ச உன் மாமா என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அவர் அடிக்கடின்னு போவாரு. அப்புறம் அருண் அந்த கோவத்தை உன் மேலதான் காட்டுவாரு. நீ பயப்படாத, நான் மாமா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல விடுக்கா, எல்லாம் கொஞ்ச நாள் சரியாயிடும். நீ இதையும் அம்மா கிட்ட சொல்லிடாத. சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லிடாத. நீ இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன்னு தெரிஞ்சா அம்மாவால தாக்கிக்க முடியாதுடி. ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. வேணா கொஞ்ச நாள் இங்கே இரு. என்னக்கா, அவர்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவேன். அவரு வீட்டுல தான் இருக்காரு. சரி, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இரு, நான் உனக்கு சாப்பிட்டு ஏதாவது எடுத்து வரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏய், நீ எப்படியும் சாப்பிட்டுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அடிய வர வாங்கிட்டு வந்திருக்கேன். உடம்புல என்ன சத்து இருக்கும்? நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்து வரேன். திடீர்னு இந்த மாதிரி ஆகும்னு யார் நினைச்சா? சமந்தி அம்மாவுக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு முடிவு வந்திருக்க வேண்டாம். சீதாவை அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க. கடவுள் ஏன் இவ்வளவு நல்லவங்களை சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறாருன்னு தெரியல. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும். நீ சீதாவை எதுவும் கேட்காத. அவளை தொந்தரவு பண்ணாம கொஞ்சம் ஃப்ரீயா விடுமா, அவளே சரியாயிடுவா. நல்லா யோசிச்சுக்க. அவசியம் இப்ப உள்ள போய் பாக்கணுமா? ஆமா, அவ ரொம்ப நல்ல மாதிரி பேசினால நீ கை குளமா பிடிக்கணும். இப்ப இங்கதான் உட்காந்துட்டு இருக்கா. இருங்க சொல்லு. 2 புது பசங்க பதுங்கி போனாங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீங்க எல்லாம் என் கூட வரீங்களா? வாங்க. ஆனா தனியா தான் இருக்காங்க, கூட யாருமே இல்லையே. அவன் ஏதாவது சாப்பிடுவாங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற? ஆனாலும் நீ ரொம்ப சந்தேகப்படுறப்பா. அடி வாங்கினது நானு. சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவன் வரானு வெயிட் பண்ணி பாப்போம். அவன் கூட மட்டும் இவன் பேசினா என்ன பண்ணுவ? இப்பவே இங்கேயே இவளை அசிங்கப்படுத்துவேன். ஏண்டா டேய், அந்த புடவை கட்டின பொண்ணை பார்த்து ரசிச்சு நிக்கிறியா நீ? நீங்க போட மாட்டியா? உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. 4 அடி போட்டாதான் அறிவு வரும். நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க போறீங்க. இவன் என்ன பண்ண தெரியுமா பண்ணாரு? உங்களை மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். புடவையில அழகா இருக்கீங்கன்னு வர்ணிச்சு வேற இருக்கான். இவனெல்லாம் என்ன பண்றது? அவன் பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா? பொய் வேற சொல்றியா? உண்மையா சொல்றேன். ஏமா நிஜமா? ஆமாங்க, உண்மைதான். அவர் என் ஹஸ்பண்ட் தான். ஏப்பா உன் பொண்ணு